மதம்ங்கிறது உங்களை எங்களை ஏமாத்துறதுக்கு தான். ஓகே, மதத்துக்கும் இவங்க வாருக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப அமெரிக்கால ஆட்டம் பாம் ஜப்பான்ல போட்டாங்கல்ல, அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஊருக்குள்ள போய் பேப்பர்ல நோட்டீஸ் எல்லாம் போட்டாங்க. என்னன்னு போட்டாங்கன்னா, ஜப்பான் வந்து நம்மளை அடிச்சுட்டாங்க, ரொம்ப பயங்கரமான இதா இருந்துச்சு, சோ நம்ம அவங்க மேல போர் தொடுக்கணும்னு மக்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, அடிக்கணும், நம்மளை அடிச்சுட்டாங்க. இந்த ஒத்துக்க வைக்கிறதுக்கான வேலை தான் மதம். சோ இப்ப நான் பாகிஸ்தானை எதிரியா பார்க்கணும்னா எனக்கு ஒத்துக்கிறதுக்கு தான், ஆனா அவங்களுக்கு வேற இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜிக்கான இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நான் டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அகந்த பாரதா போகணும், பாகிஸ்தான் எடுக்கணுங்கிறது. ஆனா என்கிட்ட போயிட்டு எனக்கு அங்க ஆயில் இருக்கு, ஈரான்ல ஆயில் இருக்கு, குவைத்ல ஆயில் இருக்குன்னா, நான் காலைல போய் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர எனக்கு எதுக்கு அங்க ஆயில் இருந்தா இல்லைன்னா என்ன? ஆனா உங்க மதத்தை இவங்க அழிச்சிருவாங்கன்னு சொன்னா அது எனக்கு பர்சனல் அட்டாக் ஆகும். ஏன்னா நான் காலைல சாமி கும்பிட்டு போவேன், நைட்டு வந்து சாமி கும்பிடுவேன், இல்ல என் வீட்டுல நான் போகும்போது பைக்ல போகும்போது கும்பிட்டு போவேன். இது என்ன தொடுமா? இல்லைன்னா அங்க ஆயில் இருக்கு, அந்த ரிசோர்ஸை நம்ம எடுத்தோம்னா இந்தியா வளர்ச்சி ஆகும், அது நம்ம இன்னும் ஆக்டிவேட்டே ஆகல. அப்ப இந்த மதம் மொபிலைசேஷன்ங்கிறது சிட்டிசன்ஸ் வந்து லீடர் கிட்ட வந்து பவரை கொடுக்கறதுக்கு சரி நீங்க போய் அடிங்க, ஆனா அதுக்கும் வாருக்கும் சம்பந்தம் கிடையாது.